இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா மறுபடியும் சிஎஸ்எஸ். இது வந்து நம்ம முதல் வாட்டி சிஎஸ்எஸ் பண்றோம். ஆனா இது வந்து ஆல்மோஸ்ட் ஹெச்டிஎம்எல் ஓட கனெக்ட் ஆகிக்கும். இது உங்களுக்கு புரியணும்னா நீங்க முதல்ல போய் ஹெச்டிஎம்எல் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு வரணும். இப்போ வந்து நான் இப்போ கொஞ்சம் ஷார்ட்டா சொல்லிடுறேன். என்னன்னா முதல்ல நம்ம வந்து ஸ்டார்டிங்ல எப்பயுமே ஹெச்டிஎம்எல் டேகோட தான் ஆரம்பிப்போம். நம்ம நார்மலா எப்பயுமே HTML டேக்ல தான் ஆரம்பிப்போம். அடுத்து ஹெட் டேக். அடுத்து நான் வந்து ஏற்கனவே HTML வீடியோல என்ன சொல்லியிருக்கேன்னா இந்த HTML CSS JavaScript இது எல்லாமே வந்து கேஸ் சென்சிட்டிவ் கிடையாது. அதனால நம்ம இப்படி கூட கொடுத்துக்கலாம். அடுத்து நம்ம டைட்டில் கொடுக்கணும். ஒரு பேஜ்னாலே அதுக்கு ஒரு டைட்டில் இருக்கணும்ல, அதனால நம்ம ஒரு டைட்டில் கொடுக்க போறோம். என்னது இன்னைக்கு வந்து நம்ம சிஎஸ்எஸ் பார்க்க போறோம். சிஎஸ்எஸ்ல என்ன பார்க்க போறோம்னா பேக்ரவுண்ட் கலர். பேக்ரவுண்ட் கலர் நான் ஷார்ட்டா பேக்னு கொடுத்துக்கிறேன். க்ளோஸ் பண்ணோம்னா நம்ம இந்த HTML ஹெட் டைட்டில் எல்லாமே கண்டெய்னர் டேக்ஸ் எல்லாம் இது க்ளோஸ் பண்ணும். க்ளோஸ் பண்றதுக்கு நம்ம பேக்ஸ்லாஷ் யூஸ் பண்ணோம். அடுத்து நம்ம ஸ்டைல் டேக்ல தான் நம்ம வந்து எப்படி பேக்ரவுண்ட் கலர் போடுறதுன்னு பார்க்கணும். அதனால ஸ்டைல் டேக் ஓப்பன் பண்ணிட்டு எதுக்கு நம்ம பேக்ரவுண்ட் கலர் இது பண்ண போறோம்னா பாடி டேக்குக்கு, அதனால நம்ம பாடி கொடுத்துக்கணும். பாடி கர்லி பிராக்கெட்ஸ், அதுக்குள்ள வந்து நம்ம என்ன கொடுக்க போறோம் பேக்ரவுண்ட் கலர் BACKGRO பேக்ரவுண்ட் ஹைஃபன் மறக்க கூடாது. கலருக்கு நம்ம வந்து இது யூ இங்க கொடுக்க கூடாது, அப்புறம் அது எரர் காமிச்சிரும். பேக்ரவுண்ட் கலர் ஈக்குவல் டு டபுள் கோட்ஸ், நம்ம வந்து எக்ஸாம்பிளுக்கு கிரீன் கொடுத்துக்கலாம். டபுள் கோட்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்டைலும் ஒரு வந்து கண்டெய்னர் டேக், ஸோ நம்ம அதை க்ளோஸ் பண்ணிடணும். இப்போ வந்து நம்ம வந்து புதுசாக இதாக பாடி டேக் யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து நம்ம ஏற்கனவே HTML வீடியோவில் போட்டிருக்கோம். பாடி டேக்ல நமக்கு பிடிச்ச மாதிரி பண்ணிக்கலாம். பாடி டேக்ல நான் P டேக் யூஸ் பண்ண போகிறேன். P டேக்னா பேராகிராஃப் டேக். பேராகிராஃப் டேக்குள்ள இது சும்மா தான் இந்த டெக்ஸ்ட் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக இந்த P டேக் யூஸ் பண்ணுவாங்க. நான் வந்து அதுக்குள்ள சும்மா ரேண்டம் டெக்ஸ்ட் நம்ம என்னன்னாலும் கொடுத்துக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி BR டேக் கொடுத்தா ஒரு லைனை பிரேக் பண்ணி அடுத்த டேக் கூட்டு வந்துடும். இப்போ நார்மலாக நம்ம என்ட்ரு கொடுத்தாலும் அது கொண்டு வராது. ஸோ BR டேக் ஆனால் ஒரு கண்டெய்னர் டேக் இல்லை, அதனால நம்ம அதை க்ளோஸ் பண்ண தேவையில்லை. அடுத்த BR கொடுக்குறேன் பாருங்க, இதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே. அவ்வளோதான். நான் இதை வந்து அவுட்புட்டை காமிக்கிறேன். ஆனால் அவுட்புட்டுக்கு முன்னாடி நம்ம க்ளோஸ் பாடி க்ளோஸ் HTML கொடுக்கணும். ஏன்னா பாடியும் HTML கூட ஒரு கண்டெய்னர் டேக் தான். HTML கூட ஒரு கண்டெய்னர் டேக்னு நான் முதல்ல சொன்னேன். இப்போ இதில் வந்து ஒரு தப்பு இருக்கு. என்னன்னா ஸ்டைலுக்கு அடுத்து நம்ம க்ளோஸ் ஹெட் கொடுக்க மறந்துட்டோம். அதை நம்ம கொடுத்துடணும்.
செக்ஷனை க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து பாடி செக்ஷனை ஓபன் பண்ணணும். நம்ம அதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து இது கொடுக்க கூடாது. அப்புறம் இந்த இது ஈக்குவல் டு கொடுக்க கூடாது, அதுக்கு பதிலாக நம்ம கோலன் கொடுக்கணும். இப்போ வந்து நான் காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா இப்போ தெரியும், கரெக்டாக வந்துருச்சு. ஸோ அவ்வளோதான் இன்னைக்கு வீடியோ.